மாப்பிள்ள வண்டி பளிச்சுன்னு. எவ்வளோ மழை பெஞ்சுது? சும்மா வாச தண்ணி கூட வெளியே போகல, மழை பெஞ்சு வச்சிருக்குது. ஓகே, ஏதாச்சும் எடுக்கணுமா? போகலாம், போகலாம். நான் பைக்கில் விட்டு டக்குலேயே போகலாமா? டக்குலேயே போகலாம். அங்கே அந்த பைக் என்ன நிலம் தள்ளி விட்டாங்க. ஆனால் இதில் நிறைய பேர் அந்த வண்டி எடுத்து யோசிக்கிறாங்கடா மாப்பிள்ள. ஏன் இது நல்லா தானே இருக்குது? இதுக்கு இந்த லைட் இருக்குது. அது ஆயில் கேஜி. ஆயில் கம்மியாகிட்டா ஸ்டார்ட் பண்ணால் கெட்டுரும். எதுக்கு இத்தனை இது கச 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 கச? இது கம்மி போகிற வண்டியெல்லாம் இல்லை, இன்னும் 1000 கிலோமீட்டர். இது ஓவர் டெம்பரேச்சர் ஆனால் இது எரியும். ஏர் டூமில் அடைச்சிக்கிட்டால் இது எரியும். இது ஹேண்ட் பிரேக்கு, சீட் பெல்ட்டு. இது அது என்னன்னு எனக்கே தெரில. இது பிடிஓ. இது டீசல் லோ ஃபீல் ஆகிட்டே தெரியும். இல்லை, டீசலில் தண்ணி இறங்கிட்டான். மேலே இருக்கிறது இண்டிகேட்டரு, அது தெரியும். அது பேட்ரி. இது 4 வீல் டிரைவ் என்கேஜ். இது ஸ்பேனரு. சர்வீஸ் டைம் ஆனால் ப்ளஸ் ப்ளஸ்னு கண்ணடிக்கும். இது அது என்னன்னு தெரில எனக்கு. இது லிவரை தூக்கிக்கணும், செகண்ட் டேக்கிற போட்டுக்கணும். அந்த ஐடியில் தான் இருக்குது. கிளச்சை விடணும். அவ்வளோ தூரம் விட்றதா இருக்குதா? கிளச்சு இன்னும் லூஸ் பண்ணணும். கிளச்சு ஏறிக்கிச்சு மேலே. கிளச்சு பிள்ளை வைக்கிற வீடியோ ஒன்று எடுக்கணும் நண்பா. நிறையா பேர் கேட்குறீங்களா? போலாம். இவனை வளர்த்திருந்தா காசு வாங்கிருக்கலாமே. கருப்பு போட்டது. வெண்டைக்காயை ஓட்டிட்டு ஒரு மூட்டையே கட்டிட்டா இருக்கட்டும். இது ஒரு ஆர்ன வைக்கணும்டா மாசம். ஒரு சவுண்டா இதே மாதிரி இன்னொன்று வாங்கிட்டு வந்து இன்னொன்று கனெக்ஷன் முடிச்சீங்கன்னா இன்னும் சூப்பராக ஜோடி யாருண்ணா. நாளைக்கு சாவம் பூபதி விட்டு வாழைப்பா மண்டபத்தில். டயர் தெரியுதா? மேடு மட்டமாக மட்டமாக வருது. இப்படி சோக ஓட்டினாலே அப்படியா? டயரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும். பெட்ரோல் இல்லை இல்லையா, அதனால் வீட்டில் இருக்கலாமா? இல்லை, மப்ளசர் இல்லையா, பைப் தான் இருக்குது. மப்ளசர் 7000 ரூபா. இதுவும் வந்து 3 நாளாக அந்த அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே போகலாம், நாளைக்கு இருந்தால் இன்றைக்கி போய் ஓடிச்சு. இப்போ 5 கிலோ போடுறது தான் 3 நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நேரத்துலாம் இல்லை. சரி, நீ போய் ஓட்டிட்டு வந்துட்டா வேலை முடிக்கிறோம். நீ இருக்கிற கையோட இதுதான். இப்போ தான் நான் கூட்டிகிட்டு போனேன் பைக்கில். என்ன போ அப்போ சந்து புந்தெல்லாம் கரைச்சி குடிச்சு போடுவோன்னு கேள்விப்பட்டேன். இப்படியா இப்போ சொல்கிறீங்க? எல்லா பக்கம் சந்து ஆகுது. நான் என்ன பண்ணுறேன்? சந்து இருக்கிற பக்கம்லாம் விட்டு ஆட்டணும். பாவபட்சமே பார்க்கக்கூடாது. இது வேற டாப் இருந்தால் கூட பரவாயில்ல. பழம் உங்களுக்கு அங்கே அடிக்கல. என்ன மாப்பிள்ளை இந்த முள்ளெல்லாம் ஒரு கட்டியா? மாப்பிள்ளைல இதெல்லாம் சக்கரை கட்டி மாதிரி நீளம் வந்துருமா? ஆள் வந்துருப்பாப்ப. ஓகேன்பா, ஒரு வழியாக காட்டுக்கு வந்து விட்டோம். வரலையா? இல்லையா? ஓ, அதில் பணமாக இறங்க. முட்டுக்கல் மேலே விட்டியா? முட்டுக்கல்லாது சாஞ்சிட்டு அந்த பாலை கொம்பாட இந்த வயல் ஓட்ட கட்டி வரும். கீழே தான் வந்துடுவான். கீழே எந்த வயலும் தெரிஞ்சுக்கடா. இந்த வயலுக்கு இந்த வயல் ஓட்டு அது மாதிரி வரட்டும். இதோட ஓட்டு இதை ஒரு பிட்டாக இருக்கும். இதை ஓட்டு இந்த மாதிரி இருக்குது.
உங்கள்கிட்ட ஓட்டுவீங்க M2 M1 நீ எடுக்கணும் அடிச்சு விடு டைம் பண்ண அடிச்சு விடு எடுக்கணும் எதையோ போடு போடுறத போட சொன்னா போட மாட்டேங்கிற குறுக்கு ஓட்டி நெட்டில் ஓட்டு புட்டிக்கிற புட்டியில் வண்டி ஐயா அப்பா ஐயா அம்மான்னு கத்தணும் ஓகே நண்பா இது வந்து பொறுத்தவரை ஒரு 4 வருஷமாக ஓட்டாத காடு மாப்பா முதல் சால் மேலே போய் 2வது சால் அழுத்திக்கலாம் எருக்கு செடி வெட்டல ஒன்றும் வெட்டல காட்டுக்காரர்கிட்ட இப்போ தான் வந்து வீட்டில் போய் சொல்லிவிட்டே வந்தோம் ப்ரோ அதான் வீட்டில் போய் சொல்லிவிட்டே வந்தோம் மானா வந்து ஓரமாக இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொன்னோம் ஆனால் 585 பொறுத்த வரலாம் ப்ரோ 5 கிலோ போடுறதுக்கு களை போடுறதுக்கெல்லாம் 2 வீல் டிரைவ் ஓட்டிவிட்டு 4 வீல் டிரைவில் ஓடுறதுக்கு சூப்பராக இருக்குது நண்பா நீங்கள் வேணா பக்கத்தில் 2 வீல் டிரைவ் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா கூட 4 வீல் டிரைவு வேறு ஏதோ ஒரு இப்போ ஜாண்டியரு எந்த வண்டியும் ஒன்று எடுத்து ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள் 4 வீல் டிரைவ் எப்படி இருக்குது என்னென்னு நானே ஃபஸ்ட்டில் வந்து 4 வீல் டிரைவ்லாம் என்ன 2 வீல் டிரைவ் மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு ஏடா பணமரத்தையே பிடிங்கிட்டு வந்துட்டேன் போயிடும் பணமரத்தையே பிடிங்கிட்டியாடா ஏன்னா இதுக்கு கூடயா போலாம் காட்டில் ஏதோ கொஞ்சம் நஞ்சு இருந்தால் பாருங்க மூலையில் எப்படி 3 வருஷமாக காடு ஓட்டாதனால வந்து காட்டுக்காரர் வந்து ஓரமாக சுத்தம் பண்ணி விட்டுறக்கூடாது இருக்கும் சூப்பராக இருக்குது நம்ம ஓட்டுறதுக்கு வண்டி அப்படிங்கிறதான் டாப் மட்டும் ஒன்று இருந்தால் சூப்பர் டாப் நிறைய பேர் கேட்குறீங்க நண்பா இதில் டாப்பும் போடணும் கொஞ்சம் கையில் பட்ஜெட் பற்றாக்குறை அது இல்லாத என்ன ஒரு இதுன்னா ஒரு சில பேர் வந்து தென்னந்தோவை போடுறதுலாம் வந்து மட்டை ஒடியுதுன்னு சொல்கிறாங்க நண்பா டாப்பு போட்டால் மட்டை ஒடியும் டாப் இல்லைன்னா அந்த பிரச்சனை இல்லை ஸோ அதனால் அது கொஞ்சம் யோசிக்கிறதா இருக்குது இல்லைன்னா நாங்கள் டாப் இன்னும் போடாத இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் போடலாம் மாப்பு சாலே அழுத்தி பிடிச்சான் இல்லை மாப்பு சால் கொஞ்சம் மேலால் பிடி அடுத்த சால் எவ்வளோ நாள் அழுத்தி பிடிச்சிக்கலாம் குறகாடு தானே ஏன் சாலே போட்டுட்டு வண்டி வருத்தணும் அப்படின்னு இப்போ வந்து போடுறது பார்த்தீங்கன்னா M2ல் ஓடிட்டு இருக்குது ப்ரோ M1 இல்லை M2 சரி இது மேட்டுக்காடு தானே மணல் மாதிரி தானே இருக்குது M2ல் ஓட்டு அப்புறமேட்டு அப்போ 2வது சால் வேணா இன்னும் டெப்த்து கொடுக்கும்போது வண்டி லோடாக வர மாதிரி இருந்துச்சுன்னா M1ல் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி மாமா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி நான் ஓட்டுறேன் மாமா அப்படின்னு என்னம்மா போய் சிவக்குன்னு எந்திரிக்குது வேறு எல்லாம் வெறும் மரத்து வேறாவும் மாட்டினா என்ன பண்ணும் மாப்பிள்ளை வேறு காடு தெரில எவ்வளோட மாமா தலை வரலம்மா போய்கிட்டே இருக்குது அப்படின்னு ஆமாம் மாப்பிள்ளை இது வந்து தலை வரலாம் இது ஒரே வயல் இந்த ஒரு வயல் அந்த கீழே வயல் ஓட்டுறதா என்னன்னு தெரில அவர் ஃபோன் பண்ணால் ஃபோன் வரனாரு வர சொல்லிவிட்டு வந்து கூட இன்னும் வரலன்னா பார்த்துக்க இதுதான் ப்ரோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அவர் பைக்கில் போய் ஃபஸ்ட்டு நானும் அஜித்தும் நான் காட்டுக்கு வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு வரோம் ஆனால் அவர் இன்னும் வரல அப்புறம் இப்படி வந்தால் எப்படி வந்து காடு வேறு எனக்கு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் ஓட்டமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து காடு பிரிக்கலை ப்ரோ எல்லாம் அவங்க எங்கேயும் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒட்டுக்கா பூரா வயலும் ஓட்டிகிட்டு இருந்தார் இப்போ வந்து எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க எந்த பாகம் எவ்வளோ உடனே தெரில இந்த வயல் ஒன்று நல்லா அத்துப்படியாக தெரியுது
சர்க்கார் மரம் அந்த ஜோடு இது. இப்படியா ரொம்ப ஹெவியா இருக்குது. ஜேசிபியே முக்கணும். மரம் நல்லா உருண்டு போச்சு, நல்லா உருண்டு போச்சு. ரிவேஸ் மாப்ப ரிவேஸ் ஓ ரிவேஸ் பவர் மாப்பு பரம் மரத்துக்கு பவர். ஓகே நண்பர்கள், சர்க்கார் மரம் மாட்டுனது வண்டி அப்படியே ஸ்வயின்னு தூக்குது. ஆனால் மரம் மட்டும் கொஞ்சம் கூட அசலை ஒரு வேறு கூட கட் ஆகல ப்ரோ. இது மாதிரி மாட்டுறதுல தான் வந்து ஒன்று என்ன பண்ணினா மரம் மரமாக மாட்டிச்சுன்னா நீங்கள் லிவரை தூக்குனீங்கன்னா என்ன பண்ணோம், வண்டி தான் தூக்கும். அப்போ வந்து சரி வண்டி தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இழக்கத்தான் சொல்லும். ஆனால் அப்படி இழக்கவே கூடாது. அப்படி இழத்தேன்னு வச்சுக்காங்க, ஆம்பு வந்து 5 கிலோ பாம்பு இப்படி நேராகிற ஆம்பு இப்படி வளைஞ்சி போயிடும். ஓகேவா? அதுக்கு எப்படி ப்ரோ என்ன வண்டிக்கான ஆம்பு வளையாத தூக்குனா வண்டி கலப்பையை தூக்குனா வண்டி தான் தூக்குது அப்படின்னா என்ன பண்ணோம்னா அந்த வேலை பண்ணக்கூடாது. அப்படியே வண்டி ரிவேர்ஸ் கீரை போட்டு கலப்பையை ஒரு நூல் தூக்குனீங்கன்னா அப்படியே வெளியே ரிவேர்ஸில் போயிடணும். ரிவேர்ஸில் போய் வண்டி எட்ட தள்ளியே வச்சுக்கணும். அதுதான் நல்ல பையனுக்கு அடையாளம். அதை விட்டுட்டு அப்படியே போட்டுட்டு முட்டுக்கட்டை இழுத்தோம்னா ஆம்பை வந்து வெளியே சாய்ச்சிவிடும். அப்புறம் ஆம்பை சாய்ச்சிக்கிட்டா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியுமில்ல. அந்த ஆம்பு திரும்பியும் வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அது ஐயோ இவன் பண்ணுற அட்டோடைய நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கம்முன்றானே என் வாயெல்லாம் கம்முன்னு இருக்காது மாமா, எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறான். படுத்துறான் மனசுனா. ஓகே, நம்ம கோகுலுக்கு இது வந்துடுறேன் இன்னும் பண்ணாந்துருக்கோம். கோகுல் சந்தோஷலாம் என்ன பண்ணுறது, வரமாட்டேங்கிறானுங்களே. கோகுல் அவ்வளோதான் ப்ரோ, சந்தோஷம் தான் இனிமேல் வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ஜேசிபிட்ட போயிட்டான். நம்ம டிராக்டர் வேலையே சரியாக இருக்குது. டிராக்டர் வேலை இல்லைன்னா ஜேசிபிட்ட போகலாம். டிராக்டருக்கே டைம் சரியாக இருக்குது. சும்மா இருக்கிறப்ப தான் ஜேசிபிட்ட போக முடியும். பார்ப்போம் அடுத்து ஏதாவது ஜேசிபி வீடியோ கிடைக்குமோன்னு பார்ப்போம். இன்றைக்கி இதை ஓட்டிட்டு அடுத்தது என்ன வேலை, அடுத்தது 9 கிழமை தான் 1 மணி நேரம் இருக்குது. அதை தான் போய் ஓட்டணும். லிவரை பொறுத்தவரையிலும் 585 வந்து சூப்பராக இருக்கும் ப்ரோ. அப்படி கண் மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும் லிவர்லாம். வேறு மாப்பிள்ளை எந்த அளவுக்கு அப்படியே கட் அடிக்கிறான்னு பாருங்க. ஓட்டின வாட்டி கேட்கலாம் எப்படி மாப்பிள்ளை இருக்குது ஓட்டுறதுக்குன்னு. அதெல்லாம் சூப்பராக இருக்குது மாமா அப்படிமா. ஏன் கண்ணை உறுத்துதா? இல்லை கண்ணை உறுத்துதா அந்த வேறு? கரெக்டாக நேற்று பேஞ்ச மழை வலிங்கோட பேஞ்சுது. எதுக்காகுதோ இதுக்காகுது ப்ரோ, நல்லா ஃப்ரீயாக ஓட்டுறதுக்கு. டூவில் டிரைவாக இருந்தால் லிவர் மேலே கை வைக்காது இந்த டெப்த்து ஓட்டவே முடியாது. கண்டிப்பாக டர்னிங்கெலாம் வண்டி ஸ்லீப் ஆகும், லோடு ஆகும், ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 4 வீல் டிரைவ் பொறுத்தவரைலாம் அப்படியே ஈஸியாக இன்னுமே வந்து நான் உழவு அதிகமாக ஓட்டுவோம் ப்ரோனா 4 வீல் டிரைவில் இதில் எடுங்க, மகேந்திராவில் எடுங்க, இல்லைனா ஜாண்டியரில் எடுங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுங்க ப்ரோ. ஆனால் இன்னுமே வர காலத்துக்கு வந்து 2 வீல் டிரைவோட 4 வீல் டிரைவில் எடுத்து ஓட்டி பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் அதிகம் நல்லாயிருக்கும். என்ன செலவு வைக்கும் போது 4 வீல் டிரைவ் வந்து டயர் தேஞ்சதுன்னா செலவு அதிகம். அதில் முன்னாடி கிரவுண்ட் ஆயில் மாற்றணும், கொஞ்சம் செலவு அதிகம் தான். இருந்தாலும் ஒரு எனக்கு பெருசாக உழவு ஓட்ட வராது ப்ரோ. டெப்த்லாம் எடுத்தால் வண்டி ஸ்லீப் ஆகும், என்னோடய லிவர் அட்ஜஸ்ட் பண்ணி என்னால் ஓட்ட முடியலை அப்படிங்கிற நண்பர்களுக்கு
இந்த 4 wheel drive ஒரு வரப்பிரசாதம் மாதிரி எப்படி போட்டாலும் போகும். ஐயோ நம்மளால் ஓட்ட முடியாத போயிடுமா அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணவே தேவையில்ல. எப்படி போட்டு நீங்கள் இழுக்கிறீங்களோ பாருங்க எப்படி நூல் மாதிரி திருப்புறான் பாருங்க. திருப்பண மாட்டெல்லாம் அசால்ட்டாக திரும்பி போகும். வராங்களான்னு பார்ப்போம். ஓகேன்பா, ஒரு வழியாக ஒரு கால் ஓட்டிட்டான் மாற்று, 2வது கால் ஓட்டுறாரு. காசே என் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்துருக்குது. நான் அப்போ கவனிக்கல, நீங்கள் சொன்ன வாட்டி தான் அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. வந்தாப்புல அப்புறம் சொல்லிவிட்டேங்க அண்ணன் பேரு காய்ச்சி கொடுத்துருக்குது. சொன்ன மாதிரி கலப்பை எடுத்தாந்துருந்தா கலப்பையில் ஓட்டிருக்க முடியாதுண்ணா. கலப்பையை ஓட்ட வரும் எல்லாம் குட்டானா கட்டு. இப்போ பாரு இதில் பிரிஞ்சு ஓடி போயிடுது. அதில் எல்லாம் செத்து போயிடும். அது என்னடானா பாதி பில்லு கூட இதை நீங்கள் 5 கலப்பை எடுத்தான்னு சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் சொல்லலாம் நான் இந்த கலப்பை எடுத்தாந்துருக்க மாட்டேன். ரோட்டா இதை ஆம்பு கலப்பை எடுத்து ஓட்டலான்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தா இத்தனாயிரம் பூண்டு. எது அதே மாதிரி நண்பா, இன்னுமே நீங்கள் 5 கலப்பை போட்டிங்கன்னா இது மாதிரி சாப்பிட்டு கலப்பையில் போட்டுக்காங்க. ஓகேவா? அந்த ஆங்கில் மாடலில் வரும் பார்த்தீங்களா, ஒரு சில ஏரியாவில்னா அது மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் நிறையா பேர்த்த பார்த்துக்கிறேன் யூடியூப் சேனலில். ஸோ அந்த மாதிரி போடாதீங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி அச்சி மாடலில் போட்டுக்காங்க. கீழே வந்து டேப்பர் மாடலில் போட்டுக்காங்க. இப்படி போட்டிங்கன்னா வந்து காஞ்சி போன காடாகட்டும் எதாகட்டும் உழவு பிடிக்கிறதுலேருந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். கற்றுன்னு பிளேட் இருக்காதுன்னு வச்சுக்காங்களேன். அப்படி சிம்பிளாக இருக்கும் கலப்பையை பார்த்தா. ஒரு காஞ்சி போன காட்டில் எதில் விட்டிங்கனாலும் சரி ஊசி மாதிரி இறங்கும். ஆனால் அதை பொறுத்த வரலாம் இப்படி இறங்காதுன்னு வச்சுக்காங்களேன். இதுதான் அதுக்கு உள்ள ட்ராபேக்கு. வேறு எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு வருது பாரு. மேட்டுக்காடு இது போதும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஓட்டுற சோள விதைக்கிற காடு தானே. இது கலப்பையில் தான் ஆக்சுவலி ஓட்டுறது. கலப்பையில் ஓட்டினா வந்து புட்டாங்கட்டுன்னு தான் இந்த கலப்பையில் ஓட்டிடுவோம். வேறு எந்த அளவுக்கு பிடிக்குது பாரு. தரிசித்து கூட நம்ம கலப்பையை எடுத்துகிட்டு போய் 4 நாள் ஓட்டினா நண்பா. நீங்கள் கூட தரிசி சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம கலப்பையை அவன் ஓட்டின வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகே நண்பா, இந்த வழியில் ஒரு வழியாக 2 சால் ஓட்டி முடிச்சாச்சு. அடுத்தது அந்த பருத்தி காட்டுக்கு அந்தானை இருக்குது, அதை தான் நம்ம போய் ஓட்டணும். அடுத்தபடியாக இப்போ அந்த வயலுக்கு தான் போக வேண்டும். இது இன்னொரு 2 நாளைக்கு விட்டா போதும். புல்லெல்லாம் சுத்தமாக செத்து போயிடும். அப்புறம் 5-6 மழை பெஞ்சிதுன்னா ஒரு சால் கலப்பையில் ஓட்டி விட்டு அப்படியே அடுத்த சாலுக்கு அப்போ எப்படி எடுக்கிறான்னு பார்ப்போம். அப்படியா பால ஓடியா ஓ சாலு கச்சன்னு இருக்குமா? மாப்பு எல்லாம் நேராக தான் பிடிப்பீங்க யாரும் இல்லைண்ணா. ஓகே ப்ரோ, அடுத்தது அந்த வயலுக்கு போக வேண்டியதுதான். கரெக்டா? கொட்டி போயிரும்போ.
அப்போ குழந்தை குட்டிக்காரன் கீழே தள்ளிட்டு போயிடாத. இந்த வெயிலில் இல்லை, கீர் மாற்றணும். ஈரம் மாற்றலையா? நீ போய் இந்த வெயில் தான் இதுதானே ஓட்டு அங்கே நான் இருப்பேன். ஆஹா, அவர் நிற்கிறார் அவளோட. அதை ஓட்டிட்டு வந்துடலாமா? ஆமாம், அப்போ பண்ணுற போ, அப்படியே போ. அந்தான வயல் ஓட்டிட்டு வந்துடும். இறக்க ஈர்பாச்சு எதுக்கு டர்ரு டர்னு நல்லா தான் அழுத்தி போடுறதா? அப்படியே நல்லா அழுத்தணும். எல்லாமே டைப்பாக இருக்குது. ஆமாம், ஃபுல் கிளச்சு அழுத்து தான் போவோம். உங்களுக்கு முதல்ல இவ்வளோ ஆழமே போகாது. கிளச்சு ஜாண்டியரில் கம்மியாக தான் போகும். அந்தான வயல் குறுக்கு ஓட்டி நெட்டில் ஓட்டி எடுத்து போடுறாங்க தானே. அந்த அவளோட பிடிச்சே ஓட்டிக்கா. அந்தான எடுத்து போட்டுக்குவாங்க, என்றைக்கு எடுத்து போட்டு கரெக்டாக அவளோட ஓட்டிக்க. அந்தான கடத்துட்டு போயிட்டு ஓட்டிட்டு அந்த தலை வரணும். இதுதான் தளவு இருக்குமா? கோட்டி நட்டு ஓட்டிக்கலாமா? குறுக்கு ஓட்டி நெட்டு ஓட்டி. ஓகே ப்ரோ, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு 1/4 மணி நேரம் பேசிட்டு இந்த வயலே ஓட்டிட்டான் மாப்பிள்ள. ஓகே ப்ரோ, ஒரு வழியாக இந்த வயல் ஓட்டியாச்சு. இன்னும் ஒரு வயலுக்கு இது கடைசி வயல். அதை ஒன்று ஓட்டிட்டா அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். மேப்பில் பணம் கட்ட அதெல்லாம் வராதுடா. பிடிங்கிட்டான்டா. ஆப்பா கீழே வச்சு தள்ள, கீழே வச்சு தள்ளு. மேப்பு புட்டங்கிறதுல பெரிய ஆள் தான். ஓகே ப்ரோ, அங்கே புளியா வேப்ப மரத்துக்கு ஒரு வயல் இருக்குது. அந்த வயல் ஓட்டி விட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த வயல் வேலை முடிச்சு சொல்கிறேன் ஆனந்த. அவ்வளோதான், கடைசி வயல் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் ரெடி பண்ணுங்க, வந்துடுறோம். புரியல? நீ பண்ணு வந்துடுறோம். அவ்வளோதான், ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்துடுறோம். சார் வந்துடும்டா இன்னொரு 1/2 மணி நேரம். ட்ரீட் வைக்கிறோம் தான்டா பண்ணணும். பச்சை தண்ணி கூட தர மாட்டாங்களா? சரி வரேன். கோய் அந்த பிட்டா வெட்டினா நல்லா இருக்கும். ஓகே நண்பா, அவ்வளோதான், முடியுது. இந்த வயலோட முடியுது. ஒரு வழியா ஒரு 3 மணி நேரம் ஓட்டி ஆச்சுக்கிறோம். வந்ததுக்கு பரவாயில்ல. இன்னும் இந்த பொழப்பு ஒரு 3500 பண்ணியாச்சு. அஜித் வழினா வந்து மாட்டிக்கிச்சு ஆடு. சுஜித் வர வேண்டியது, சுஜித் வரவில்லை. ஸோ அதனால் அஜித் பாண்டி வந்து விட்டார்.
ஓகே ப்ரோ. அஜித் என்னங்கிறா மாமா இன்னும் என்ன மட்டும் மாமா எங்கே மாமா எத்தனை வெயில் மாமா ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறான். சரி அவங்க கம்பெனியில் வந்து அவன் வந்து பேலரு கட்டுறப்பாரு கடலப்பருப்பு போட்டி மிஞ்சி மிஞ்சி போனால் 2 மணி நேரம் அதிகபட்சம் ஓட்டுவாங்க. பொழுதுனைக்கும் ஓட்டுற அளவுக்கு என்கிட்ட ஏது ப்ரோ ஃபீல்டு. அதனால் அஜித் என்ன மாமா காடு ஓட்ட மோயவே மாட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறான். M7 ஓடுறதுனால லைட்டாக லோட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த லோடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஒவ்வொருத்தையும் ஓட்டுறதை பார்த்தா வச்சுக்காங்க ஏடா இப்படிலாம் ஓட்டுறேன். இதை M1 ஓட்டலாம் நண்பா. இதில் M1 ஓட்டினா என்ன பண்ண தெரியுமா, இது சோளை விதைக்கிற காடு மேட்டுக்காடு பல வருஷமாக ஓட்டல அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து 5 கலப்பில் ஓட்டுறாங்க குட்டாங்கட்டும்னு. இது போய் நாம் வந்து கலப்பையில் ஓட்டிக்கிட்டு மணிக்கணக்கு இப்போ M1 போட்டு ஓட்டணும்னு வச்சேன். இப்போ ஆக்சுவலி 3.25 மணி நேரத்துக்கு பக்கமாக ஓட்டா M1 போட்டு ஓட்டுறதுனா 4.25 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். ஸோ அதனால தான் M2 போட்டு ஓட்டுறா இழுத்து பிடிச்சி ஓட்டி விட்டு போயிடலாம். மித்தபடி காடாக இருந்தால் வயக்காடு பட்டுற தண்ணி பாயிற காடு ஃபுல்லாக டெப்த் கொடுத்து ஓட்டணும் அப்படின்னா M1 தவிர வேறு எந்த கீருமே ஆக்ஷன் பண்ண மாட்டோம் ப்ரோ. இது வேறு தடம் 4 பேர் போகிற தடம் கம்மியாக புட்றா. எவ்வளோ ஆழம் போதோ அவ்வளோ ஆழம் விட்டு பிடிக்கிறான் ப்ரோ. 2வது சால் வேணால் எவ்வளோ ஆழம் வேணாலும் பிட்றானா, சாலுக்கு எவ்வளோ ஆழம் போதோ அவ்வளோ ஆழமும் விட்டு பிடிக்கிறான். இவன் என்ன தான் பண்ணுறது உக்கால வழியை. ஓகே நண்பா, இந்த ஒரு வேலை ஓட்டினா வேலை முடிஞ்சுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நோவோவில் எதுக்கு ப்ரோ அந்த டாப்லிங்க்கு மேலே 2 ஆம்பு மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியில் அதுதான் ப்ரோ சென்சிங் மெயின் லாடாக இருந்துச்சு. அப்புறமேட்டு திரும்பி கம்பெனியில் வந்து கீழே வர மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அது அப்படியே டம்மியாக அப்படியே இருக்குது. அவங்க அறுக்க சொன்னாங்க, அது நம்ம இருந்துட்டு போகுது, அதை ஏன் அறுத்தாலும் வேஸ்ட்டாக தான் போவோம். அதனால் வண்டியிலே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டேன் ப்ரோ. ஃபோர் வீல் டிரைவ் தான், ஸ்லிப்பேஜே இல்லை பாருங்க, அப்படியே போட்ட மாதிரி போயிட்டு இருக்குது. இதே 2 வீல் டிரைவாக இருந்தால் அந்த டர்னிங் ரேடியஸுக்கெலாம் நல்லாவே ஸ்லீப் எடுக்கும், நல்லாவே நமக்கு பார்த்தாவே தெரியும்னு வச்சுக்காங்களேன். இது அப்படியே பூவாட்டம் போகுது. ஓட்டுதான் ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சு போயிட்டு நான் பார்த்துக்கிறேன் ஓட்டு. ஓகே, இன்னும் ஒரு வயல் இருக்குது, இதை நான் ஓடிட்டே போகிறேன்பா. ஓகே நண்பா, டைம் அதிகமாகும். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொடுக்குறேன்.